वेंकटेशाय परिवाचरणं श्री महाप्रियवा अनुग्रह वेद परंपरा पाठशाला मयिलापुर நம்ம பாடசாலையானது தாச்சி அருணாச்சலந்தரில் மகாபிரிவாளுடைய அனுகிரகம் ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால ரொம்ப வைபவமாக நடந்துட்டுருக்கு. ஒரு விசேஷமும் கொண்டாடிட்டு இருக்கோம். ஏகாதசினா அச்சித்ராஷ்டமேத பாராயணம், துவாதசினா உபனிஷத் பாராயணம், காட்டக பாராயணம், இப்படி ரிஷிகள் என்னென்ன சொல்லியிருக்காலோ அனுஷம்னா மகாபிரிவாளுக்கு அபிஷேகம், எத்தனை முடியுமோ அத்தனை அனுஷ்டானம். இந்த கிருத்திகா மண்டல வேத பாராயணம்னு இந்த 2 மாதமும் பண்ணிகிட்டு இருக்கோம். கார்த்திகை மார்கழியில் யமசஞ்சாரிக்கிற சமயமாக இருக்கிறதுனால எல்லா குடும்பத்திலையும் நிறைய அனாரோக்கியங்கள்லாம் ஏற்படுறதுன்னு மகாபிரிவா சொல்லி ஒரு கோவில் இல்லை இந்த மாதிரி வேத பாடசாலை வீடு அவசியம் தீபம் ஏற்றி வச்சு வேத பாராயணம் நடத்தினா இந்த மந்திரங்கள்லாம் காது வழியாக உள்ளே போய் நமக்கு என்னென்ன தேவையோ, நம்ம பாபங்கள்லாம் நிவர்த்தியாகி நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கிடைக்கிறதாக மகாபிரிவா சொல்லி பல இடத்துல நடந்து பல பேர் சௌக்கியமாக இருந்துட்டுருக்கா. இப்பயும் சென்னையில் நிறைய நடக்கிறது, நம்ம வேத பாடசாலையிலேயே நடக்கிறது. அந்த வேத பாராயணமானது ஆரம்பித்து போகி பண்டிகை பர்யந்தம் நடக்கிறது. ஜனாபாராயணம், பிராமண பாகம் எல்லாம் நடக்கிறது. ஒரு 20 பேர் எல்லாருமே சேர்ந்து பண்ணிட்டுருக்கா. அதோடைய விவரணை நம்ம பிரின்சிபால் கோபால கணபாடுகள் 2 வார்த்தை சொல்லுவார். அவசியம் எல்லாரும் கலந்துட்டு அவர் சொல்கிற தர்மத்தை எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணிட்டு அவாவா ஜென்ம நட்சத்திரங்கள்லாம் வரும்போது அவசியம் இந்த வேத பாராயணத்தில் இங்கே நேரம் வந்து வருவோம். இன்றைக்கி 2 பேர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பகவானே எங்களை ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது. பெரியவாள் நேரம் வந்துட்டா. அந்த மாமி 4 மணிக்கு பாராயணம் 3:30 ஆரம்பம்னா 2:30 தான் பேசுகிறான். ஆமாம் நான் வரட்டுமாங்கிறேன். ஏன்னா இன்னும் பெரியவாளே ஒளி சொல்கிற மாதிரி இருந்தது. எனக்கு அத்தனை மாதிரி வேதத்தை தேடி வந்து அவசியம் எல்லாரும் நம்ம குடும்ப க்ஷேமத்துக்காக எல்லாரும் கலந்துக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ 2 விஷயங்கள் சொல்லுவார். நம்ம அதை தெரிஞ்சுட்டு அனுஷ்டானம் பண்ணணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அபார கருணா சிந்தம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்மகம். காஞ்சி மகாபிரிவாளுடைய அனுகிரகம், புதுப்பரிவாளோட அனுகிரகம், பாலபிரிவா அனுகிரகம், அவளுடைய குரு கட்டாட்சம் எங்களுக்கு நிறைஞ்சு பரிபூர்ணமாக இருக்குங்கிறது பிரத்யட்சமாக அனுபவிச்சுருக்கோம். குருவனுடைய கட்டாட்சம் பட்டால் அவன் ஓஹோன்னு பிரகாசிச்சு விட்றான். என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தரும் குரு பார்வையினால தான் பரிபூர்ணமாக நிறைஞ்சு வர. இந்த வேத பாடசாலையை மகாபிரிவானுடைய அனுகிரகத்தினால நடத்திட்டு வரோம். புதுப்பிரிவா பாலபிரிவாலும் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது பிரத்யட்சமாக தெரிகிறது. முன்னாடி சாதாரணமாக சின்ன இடத்துல இருந்தோம். வித்தியார்த்திகளுக்கு வேண்டிய சௌகரியம் பண்ணித்தர முடியல. ஒரே சமயத்தில் ஒரு 10 பேர் 20 பேர் பாராயணம் பண்ணுறான்னா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துக்கணும். ஒரே வரிசையில் உட்கார்த்த முடியாது. அந்த மாதிரி இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு இங்கிலீஷில் ப்ரமோஷன் சொல்கிறான் இல்லையா, அது மாதிரி குரு வேத வியாசருடைய ப்ரமோஷன், ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் இந்த இடத்துக்கு பாடசாலை வந்து பிரகாசமாக இருக்குது. பரமேஸ்வரனுடைய சந்நிதி, இந்த பக்கத்தில் கேசவ பெருமாளுடைய சந்நிதி, அந்த பக்கத்தில் ஸ்ரீனிவாசருடைய சந்நிதி, கபாலீஸ்வரருடைய சந்நிதி. கபாலீஸ்வரரே வந்துட்டார் அனுகிரகம் பண்ணுறதுக்காக. பிரத்யட்சமாக இருக்கார். வேத சிவ சிவோ வேதா வேதாத்தியாயி சதாசிவஹான். வேதமும் பரமேஸ்வரனும் 2 ஒன்று. ஏன்னா வேதத்தினுடைய
மூச்சு காற்று தான் ஈஸ்வரன் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறாராம். ஈஸ்வரனுக்கே வேதம் தான் மூச்சு காத்தா சொல்லியிருக்கு. வேதம் ஈஸ்வரனுடைய மூச்சு காத்து. எஸ்தே நிஸ்வசித்தம் வேதாக அப்படின்னு அப்பேற்பட்ட சாட்சாத் பரமேஸ்வரன் கர்ப்பகாம்பா சமேத கபாலீஸ்வரர் பிரகாசிச்சிருக்கார். அவருக்கு நடக்கிற மாதிரி பிரம்மோத்சவம் எங்கேயும் பார்க்க முடியாது. பிரம்மோத்சவம்னா நீங்கள் பார்ப்பேன் நிறைய. பிரம்மோத்சவத்தில் சுவாமிக்கு பின்னாடி ஒரு 50 பேர் 100 பேர் வேத பாராயணம் பண்ணிட்டு போகிறத எந்த ஊரில் போய் பார்ப்பேன்? எனக்கு ஏதாவது ஒரு ஊர் இருந்தால் நீங்கள் சொல்லுங்க. இங்கே வாலண்டியராகவே 50 பேர் பாராயணத்துக்கு வரா கபாலீஸ்வரர் கோவிலில். சாதாரணமாக ஒரு கோவிலில் பிரம்மோத்சவம் நடக்கிறதுனா நாம் சம்பாவனை தரோன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த சம்பாவனைக்காக எல்லாரும் வரா. இங்கே கபாலீஸ்வரர் கோவிலில் சம்பாவனைக்காக வரதில்லை, ஆத்மார்த்தமாக வரா. அதான் இந்த கபாலீஸ்வரருடைய மகிமை. அது 63 சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு ஈஸ்வர அனுகிரகம் கட்டாட்சம் விஸ்வ கட்டாட்சம் கிடைக்கும். கூட்டமான கூட்டம். அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் இது. இந்த பக்கம் விஷ்ணு, அந்த பக்கம் பரமேஸ்வரன், அந்த பக்கம் சமுத்திரம், நடுவில் பாடசாலை. ரொம்ப அமோகமாக அமைஞ்சிருக்கு. கிழக்கு பக்கத்தில் சமுத்திரம் அமைஞ்சிருக்கு. ஈஸ்வர அனுகிரகம், சிவ அனுகிரகம், குரு அனுகிரகம், வாஸ்து பலம் எல்லாம் சேர்ந்து இந்த மண்டலம் கிருத்திகா மண்டல பாராயணம். கிருத்திகைன்னா கார்த்திகை மாதம், மண்டலம்னா 45 நாள் 48 நாள் 60 நாள் 48 நாள்லேருந்து நீங்கள் சேர்த்துட்டே போகலாம். மண்டலம் மண்டலமாக ஒரு மண்டலம் 1.5 மண்டலம் 2 மண்டலம் 3 மண்டலம்னு போயிட்டே இருக்கிறாங்க. எத்தனை மண்டலம் வேணாலும் பாராயணம் பண்ணலாம். ஆனால் ஆரம்பிக்கிறது கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி கிருத்திகா மண்டல பாராயணம். அந்த மண்டல பாராயணம்னா 48 48 48 நாளாக 48 நாள் 96 நாள் அப்படி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி சுமாராக மெட்ராஸில் மாத்திரம் ஒரு 10 இடத்துல பாராயணம் நடக்கும், கிருத்திகா மண்டல பாராயணம். இது மாதிரி ஒரு 10 இடத்துல பாராயணம் நடக்கிற ஊர் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ரொம்ப விசேஷமாக நடக்கும். ஒவ்வொரு பாராயணத்துலேயும் 25 பேர் 50 பேர் பாராயணம் பண்ணுவாங்க. அதுவும் அந்த மகிமையும் இந்த மெட்ராஸுக்கு தான் கிடைக்கும். சுமாராக ஒரு 200 கணபாடிகள் இருக்கா, ஒரு 200 சாமவேதம் இருக்கா, ஒரு 200 ருக்வேதம். நான் 200ன்னு சொல்கிறேன், யஜுர்வேதம் 2000 பேர் இருப்பாப்புல இருக்கு. அப்படி வேதம் அபிவிருத்தி ஆகிடுச்சு காஞ்சி மகாபரிவாளுடைய தபோபலத்தினால. இந்த ஜெனரேஷனில் நாம் இந்த வித்தியார்த்திகளை வித்வான்களை தயாரித்து அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கொண்டு போகணும். அதான் நம்மளுடைய பொறுப்பு. அதனால் வேதாத்தியானம் பண்ணுறவாளுக்கு, வேதாத்தியானம் பண்ணி வைக்கிற வாத்தியாரிகளுக்கு, வேத பாடசாலையை நிர்வாகம் பண்ணுறவாளுக்கு எல்லாரும் அதுக்கு வேண்டிய சத்காரம் பண்ணிட்டு, மகாபரிவா அப்படி தான் சொல்லியிருக்கா. இந்த அவாவா சக்தி ராஜா அவன் ஒரே ஒருத்தராக இருந்து ஒன்மேன் ஆர்மின்னு மகா ராஜாவே எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தான். இப்போ ராஜா இல்லை, இப்போ எல்லாருமே ராஜா தான். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் அப்படின்னு எல்லாருமே ராஜா. எல்லாருமே ராஜான்னா எப்படி ராஜான்னா, ராஜாவுனுடைய அந்த பாத்தியத்தைன்னு சொல்கிறாலே, ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறால, அதை எல்லோரும் ஷேர் பண்ணிக்கணும். அவள் சக்தி மாதம் 1 ரூபா 2 ரூபா 3 ரூபான்னு எடுத்து வச்சு ஒரு வருஷத்தில் 50 ரூபா ஆயிடுச்சோ 100 ரூபா ஆயிடுச்சோ கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற பாடசாலைக்கு தானம் பண்ணணும். கொஞ்சம் வசதியாக இருக்கிறவா
5 ரூபா எடுத்து வைக்கலாம் மாதம். ஒரு வருஷத்தில் 60 ரூபா தான். கொஞ்சம் ரொம்ப வசதியாக இருக்கிறவா 10 ரூபா எடுத்து வைக்கலாம். அது மாதிரி அவன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாடசாலைக்கு போய் இந்த வேதத்துக்காக திரவியங்கள்லாம் வாங்கி கொடுக்கணும். பால் வாங்கி தரணும், அரிசி வாங்கி தரணும். அது வேதத்தை காப்பாற்றி வேதமானது அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துன்னு போகணும். கிருத்திகா மண்டல பாராயணம் 365 நாளுமே பாராயணம் தான். மண்டல பாராயணம்னு சொல்லி நாங்கள் விசேஷமாக பண்ணுவோம். அதனால் எல்லாரும் இதில் அன்வயிக்கணும். இன்றைக்கி ரோகிணி, நாளைக்கு மிருகசீரிஷம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரா இதில் அன்வயிச்சுண்டு சங்கல்பம் பண்ணிண்டு அவள் ஸ்ரேயஸ் அடையணும். அதுக்கு அடுத்த நாள் திருவாதிரை. திருவாதிரையில் பிறந்தவ அன்வயிக்கணும். அன்வயிக்கிறதுனா அவள் தன்னுடைய பேர், கோத்திரம், அதெல்லாம் ராசி எல்லாம் எழுதி கொடுத்து இங்கே ஏதாவது இந்த வேத பாராயணம் பண்ணுற அந்த அதிகாரிகளுக்கு, கணபாடிகளுக்கு ஏதோ அவளால் ஆன ஒரு தட்சணை கிடைக்கிற மாதிரி பண்ணணும். இவா சொல்கிற அந்த மந்திரங்கள் எந்த யாகத்துக்கு உள்ளதோ அந்த யாகத்தை நடத்தி கொடுத்த பலன். யாகம் பண்ணாட்டாலும் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணினாலே யாகம் பண்ணின பலன் வருதான். அதனால் எல்லாரும் வேதத்தில் இருக்கிற மந்திரம் பூரா யாகத்தில் தான் விநியோகம். யாகம் பண்ண முடியாதவா அந்த மந்திரத்தையாவது பாராயணம் பண்ணணும்னு இருக்கு. யம் யம் கிரதும் அதீதே தேன தேனாத்யேஷ்டம் பவதி. யம் கிருதும் அதீதே தேன தேனாத்யேஷ்டம் பவதி. கிரதும்னா யாகம். என்னென்ன யாகம் பண்ணணும்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அந்த யாகம் தன்னால் பண்ண முடியலன்னா அந்த யாகத்துக்குள்ள மந்திரத்தை ஜபம் பண்ணு, அதை பாராயணம் பண்ணு. பாராயணம் பண்ண சொல்லு. அவளை கூப்பிட்டு அந்த மந்திரத்தை பாராயணம் பண்ண. அந்த பாராயணத்தினால அந்த யாகத்தினுடைய பலனே அவளுக்கு கிடைக்கிறது. ஒரு யாகம் பண்ணினா சொர்க்கம் கிடைக்கிறது. சொர்க்கம் வேணும்னா யாகம் தான் அனுஷ்டிக்கணும். ஆக அவள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு முன்னாடியே ஒரு ஃபோன் அடித்து சொல்லிவிட்டு பேர், கோத்திரம், ராசி எல்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டு இந்த மண்டல பாராயணத்தை அமோகமாக நடத்தி கொடுக்கணும். அதான் எங்களுடைய பிரார்த்தனை. ஆக ஜெய ஜெயசங்கரா குரு கட்டாட்சத்தோடு நிறைஞ்சிருக்கணும். தீர்க்க சௌமங்கல்யமாக இருக்கணும். குழந்தைலாம் அமோகமாக படித்து வரணும். ஆற்றுல இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் விடுகிடுன்னு கல்யாணம் ஆகணும். கல்யாணம் ஆன சந்ததிகள்லாம் அபிவிருத்தியாக இருக்கணும். குழந்தைலாம் அமோகமாக படித்து வரணும். எல்லாருக்கும் சதாபிஷேகம், கடகாபிஷேகம், 100 வயசு எல்லாருக்கும் இருக்கணும். எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். சிவ கட்டாட்சமாக இருக்கணும், விஷ்ணு கட்டாட்சமாக இருக்கணும், குரு கட்டாட்சமாக இருக்கணும். பிரார்த்தனை. ஜெய ஜெய ஸ்ரீ.